ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் டைரெக்டாக எந்த கார் வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 காரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒன்று டாடா பஞ்ச். டாடா பஞ்ச் இது என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். டாடா பஞ்ச் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா சண்டைக்கு வந்துடாதுங்க. ஃபர்ஸ்ட் மேக்கு வேறு லெவல் மேக்குங்க. சும்மா சொல்ல 5 ஸ்டார் காருன்னு நல்ல மேக் இருக்குது காருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட்டும் கிடையாது. பட் மேக் மட்டும்தான் இருக்குது அக்கார்டிங் டு மீ. ஃபஸ்ட்டு நான் பேசணும்னு நினைக்கிறது இன்ஜினை பற்றி. டெஸ்ட் ட்ரைவ் போனேன். இன்ஜின் இஸ் நாட் தேட் ரெஸ்பான்சிவ். ஏன்னா பஞ்சே கிடையாது. நம்ம என்ன தான் எதிர்பார்த்தாலும் இன்ஜினில் இருந்து அது கேட்கும் போது டெலிவரி கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இன்ஜின் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். செகண்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் சைடில் இருக்கும். தேர் இஸ் அ பர்பஸ். ஏன்னா ஒவ்வொரு காருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சஸ்பென்ஷன் அவங்க எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு ஸ்டிஃபர் சைடில் கொடுத்துருப்பாங்கன்னா ஹை ஸ்பீட் ரைட் ஹேண்ட்லிங்க்கு, அதுக்கப்புறமா கார்னரிங்க்கு, இதுக்காக கொடுத்துருக்கலாம் அக்கார்டிங் டு மீ. பட் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு தேவையானது ஒரு நல்ல கம்ஃபர்டான ஒரு கார். ஏன்னா இந்த கார் வந்து திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் கார், இது என்னோடய 5th கார். ஸோ முன்னாடி நான் என்னென்ன காரில் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும், எனக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக வேணும். அப்படி பார்க்கும்போது பஞ்ச் எனக்கு செட் ஆகல. செகண்டு i20 ஆல்மோஸ்ட் i20 எடுக்கிறதுக்கு பிளானில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் i20 ஏன்னா தேவையான மேக் இருந்துச்சு, தேவையான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரைட் குவாலிட்டி இஸ் ஓகே. பட் இந்த காரு கம்பேர் பண்ணும்போது எனக்கு எடுக்கலன்னு தோணலைங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட் i20 புக் பண்ணுறதுக்கு போகிற வழியில் தான் இந்த கார் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் போனேன், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். பட் எடுத்த உடனே இதுதான் என்னோடய காருன்னு டிசைட் செய்துட்டுங்க. ஃபைன், அது எந்த காருன்னு லெட் மீ ஷோ யூ. இதோ என்னோடய C3. ஏன் C3 எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் ரைடு குவாலிட்டி வேறு லெவலுங்க. ரைட் குவாலிட்டி தான் எனக்கு பிடிச்ச, வேறு எதுவுமே பார்க்கல. ரைட் குவாலிட்டி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ட்ரைவ் போகும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், அடுத்த ட்ரைவ் எப்போன்னு. ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. அண்ட் 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் இது கூட ஆட் சொல்ல முடியாது, ரைட் குவாலிட்டிக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. அண்ட் போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது. நான் இது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 360 டிகிரி வியூ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இந்த காரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பிராண்ட் வந்து சிட்ரான் இங்கிலீஷில். ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா அது ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறும். பட் எனக்கு அந்த வாயில் வரல, எவ்வளோ ட்ரை செய்தேன். அண்ட் ஸோ அதனால் இங்கிலீஷில் சிட்ரானை வச்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனி வந்து ரோல்ஸ் ராய்ஸ்க்கு சஸ்பென்ஷன் செய்கிற கம்பெனிங்க இது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஒன்றும் டீட்டெயிலாக தெரியலனா இன்டர்நெட்டில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, போய் தெரிஞ்சுக்கங்க. ஃபைன், நம்ம எக்ஸ்டீரியர் வந்து நான் ஒரு ஃபீச்சர்ஸை டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த லோகோ பார்த்திங்கன்னா இது ஷெவ்ரானோட லோகோ.
அண்டு நம்மளுக்கு தனியாக மற்ற பிராண்டில் வர மாதிரி செப்பரேட்டாக லோகோலாம் கிடையாது. இந்த லோகோ டைரெக்ட்லி கனெக்ட்ஸ் வித் த grill. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் லெட் மீ கோ ஹெட் வித் த டே டைம் எல்இடி. அதுக்கு முன்னாடி நான் எந்த வேரியண்ட் வாங்கினேன்னு சொல்கிறேன். இந்த வேரியண்ட் இஸ் டாப் அண்ட் ஷைன் வேரியண்ட். ஷைனில் மேனுவலில் dual tone. யூ கேன் see that ஒயிட் கலர் dual tone. ஸோ இது டே டைம் ரன்னிங் லைட். எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. நைட்டில் அவ்வளோ த்ரோ கிடைக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா எந்த லைட்டும் ஃபிட் பண்ண தேவையில்லை. நான் நைட் ட்ரைவ் ஒன்று அப்லோட் பண்ணும்போது யூ கேன் see that. அண்ட் இந்த எல்இடி லைட்டுக்குள்ளே யூ கேன் see that. இந்த வெயிலில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. பிளாக் கலர் இன்டீரியரில் அந்த கேஸ் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ தட் யூ வில் கெட் த த்ரோ கரெக்ட்லி. அதுக்கப்புறம் ஃபாக் லைட், டாப் எண்டில் ஃபாக் லைட்டும் வருது. தென் ரேடியேட்டர் grill இருக்குது. ஃப்ரண்ட்டில் அவ்வளோதாங்க. வில் கோ டு த வீல் now. சைடில் ஃபஸ்ட்டு வீலில் 195/65 R15. அப்புறம் ஒன்று இருக்குமே 91Hன்னு இவ்வளோ இருக்குது. 91H அது என்னன்னு போய் பார்க்கணும். ஸோ R15 inch அலாய் வீல். இந்த அலாய் கேட்டிங்கன்னா ஆக்டேனோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. பட் நல்லா தான் இருக்குது. இட் லுக்ஸ், இந்த காருக்கு இது கரெக்டாக செட் ஆகுது. அதுக்கப்புறம் சைடில் ஒரு கிளாடிங் ஒன்று, அதை நான் எக்ஸ்ட்ரா போட்டது. கிளாடிங் பார்த்திங்கன்னா 2 கிளாடிங்கு இந்த வைப் பேக்குன்னு சொல்லுவாங்க. இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 13K. பட் வண்டிக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லுக்கு கொடுக்குது. அதனால நான் ஐ ஜஸ்ட் ஆப்டட் ஃபார் இட். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபோல்ட் ORVM டாப் அண்ட் மட்டும்தான் வருது இது. அப்படியே நம்ம ஹேண்டிலுக்கு போனோன்னா யூ கேன் see this ஃப்ளாப் ஹேண்டில். நம்ம மற்ற காரில் வர மாதிரி அந்த ஹேண்டிலில். பட் பர்பஸ் மீட் ஆகுது. எனக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமாகவும் ஒன்றும் தோணலை. ஸோ ஐம் நாட் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது ரூஃப் ரெயில். ஃபங்க்ஷனல் கிடையாது, ஜஸ்ட்டு லுக்குக்காக கொடுத்த ரூஃப் ரெயில். இங்கே ஷார்ப் எட்ஜஸில் ஹேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் இட் ஹென்ஸ் ஹியர். கரெக்டாக சூட் ஆகுது இந்த மாடலுக்கு. இந்த C3 மாடலில் யூ கேன் see த டேப் மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும், மேட்டில் இருக்கும் ஒன்று இங்கே. அண்ட் டாப் எண்டில் நம்மளுக்கு இப்படியும் இங்கே இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேப் கிடைக்கும். பேக்கில் நம்மளுக்கு டிஃபாகர் வித் வாஷரும் இருக்குது. அண்ட் அந்த வாஷர் லிக்விடு டாப்பில் இருந்தது, இங்கே இருந்து நல்லாவும் வாஷ் பண்ணது, ஒரு பிரச்சனை இல்லை. தென் வி ஹேவ் ரிஃப்ளெக்டர் இன்சர்ட். 2 இடத்துல ஒயிட்டில் இருக்குது பாருங்கள், ரிஃப்ளெக்டர் இன்சர்ட் இருக்குது. அண்டு இந்த ஒயிட் கலர் பம்பர் கார்டு இருக்குல்ல, இது கார்டுன்னு சொல்கிறதா இல்லை பம்பர் ஆட்-ஆன் சொல்கிறதான்னு தெரியல. இட் கம்ஸ் ஒன்லி இந்த டாப் எண்ட். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் பார்த்துருக்கீங்கள, இது ஃபுல்லாக காரை சுற்றி ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும். ஸோ கைண்ட் ஆஃப் எஸ்யூவி லுக் கொடுக்குது அந்த காருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட் மீ ட்ரை டு ஆட் தட். இப்போ நம்ம இன்ஜின் பேக் போகலாம். இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஓல்ட் ஸ்கூல் யூரோப்பியன் மாடலில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பற்றி மற்ற விஷயங்கள் சொல்லும் போது இன்டீரியரில் நான் சொல்கிறேன். இங்கே பார்க்கும்போது தெரியும், இட்ஸ் 3 சிலிண்டர் இன்ஜின். மேக்ஸிமம் டார்க்கு 115 116 நியூட்டன் மீட்டர்னு நினைக்கிறேன். லோ எண்ட் டார்க் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிலலாம் போகும்போது லோ எண்டில் டார்க் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் ஒரு குறையில்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் அ காமன் மேன் இன்ஜின் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ். கூலண்ட் இது, அப்புறம் பிரேக் ஃப்ளூயிடு, அப்புறம் வாஷரு, பேட்ரி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் கார்டு இருக்கும். இது எல்லா மாடல்லையும் வராது, இது நான் எக்ஸ்ட்ரா போட்டது. இட் காஸ்டட் மீ அரௌண்ட் 3000க்கு அதை நான் போட்டேன். ஏன்னா நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வயநாடு. மோஸ்ட்லி
நான் போகிற ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆஃப் ரோடாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்ஜினில் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது முதல்ல நான் வாங்கி போட்டேன். அண்ட் இப்போ நான் கார் இன்ஜின் ஸ்டார்ட் காமிக்கிறேன். அது எப்படி சவுண்டு இல்லை வைப்ரேஷன்ஸோ யூ கேன் see that. நியூட்ரல் இருக்குதா? எஸ், நியூட்ரல் இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதாங்க இன்ஜின் சவுண்டு. இப்போ நம்ம இன்டீரியருக்கு போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி அது இன்டீரியருக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு அப்புறம் இன்டீரியர் போகிறேன். எல்லாம் கவர் பண்ணுறேனான்னு தெரியல. லெட் மீ இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே 4 பவர் பட்டன், 1 டச் டவுனு கிடைக்குது. லெட் மீ டர்ன் ஆன் திஸ். ஸோ ஜஸ்ட்டு பட் அப் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஹோல்ட் தான் செய்யணும். பட் எல்லாத்துக்குமே பவர் விண்டோ வித் 1 ஸ்டாப் டவுன் கிடைக்குது நம்மளுக்கு வித் சென்ட்ரல் லாக்கிங். இங்கே நம்மளுக்கு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் 1 லிட்டர் ஈஸியாக அதில் ஃபிட் ஆகுது. அண்ட் டோரும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெவி டோர். இது இட்ஸ் நாட் நம்ம பலினோவில் ஐயோ பிராண்ட் சொல்லிட்டேன். ஐ மீன் மாருதி காரில் இருக்கிற மாதிரிலாம் அவ்வளோ லைட்டாக இருக்காது. இட்ஸ் ஓகே அண்ட் இட்ஸ் ஹெவி. இட்ஸ் டோர் இஸ் ஹெவி. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. டாப் ஹேண்டில் அதுவும் வருது. சீட்டில் நம்மளுக்கு நான் சீட் கவரில் எதுவும் போடலைங்க. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் சீட் கவர். ஏன்னா ஒரிஜினல் கம்பெனியோட கம்ஃபர்ட் போயிடுன்றதுனால ஐம் யூஸிங் எக்ஸாக்ட்லி ஹவு தே ஹவ் கிவன் டு மீ. ஒரு ஆரஞ்சு ரெட் ஸ்டிச் இருக்கும் அண்ட் தை சப்போர்ட் அண்ட் லம்பர் சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. லெட் மீ சே. ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்லேருந்து ஸ்டார்ட் செய்யலாம். ஸ்டேரிங்கில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சோர்ஸு, மைக்கு, அப்புறம் இந்த கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வால்யூம். இதே நம்மளுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாங் நெக்ஸ்ட்டு அது போகிறதுக்கு சிம்பிளாகிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒன்லி ஃபார் த மெனூஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. மெனூஸ் என்னென்ன பண்ணோன்னா வெஹிக்கிளில் லெட் மீ ஜூம் பண்ணால் கிளியராக கிடைக்குன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் செட்டிங்ஸ், யூசர் செட்டிங்ஸ், அப்புறம் அலர்ட்டு, மெயின்டெனன்ஸு, நம்ம டைரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டரில் நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் போகணுன்னு நமக்கு கிளியராக காமிக்கும். ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்து இந்த வண்டிக்கு 2000 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆல்மோஸ்ட் நான் 400 கிலோமீட்டர் ட்ரைவ் செய்துட்டேன். ஸோ அதனால் 1500 காமிக்குது. ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா லெதர் ரேப்போடு இருக்கும். சின்ன ஸ்டியரிங் வீல், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அண்ட் ஸ்டியரிங் வீல் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இட்ஸ் அவ்வளோ லைட் வெயிட். ஒரு ஃபிங்கரில் இப்படி மூவ் பண்ணாவே, ஒரே ஃபிங்கரில் மூவ் பண்ணாவே மூவ் ஆகும். அண்ட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸோ ஈஸி ஆஃப் கம்ஃபர்ட். ஒரு பிரச்சனை இல்லை.
சார் உங்களுக்கு தெரியுதா? லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது. ரைட் சைடில் டெம்பரேச்சர் அண்ட் ஓடோமீட்டர். அதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் ஃபியூல்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகலான்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. நம்மளுக்கு இங்கே டாகல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேவும் சேஞ்ச் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நான் அவ்வளோவும் பண்ணல, ரேஷ் டிரைவிங் எதுவுமே பண்ணல. பிகாஸ் பிரேக் அண்ட் பீரியடில் இருக்கிறதுனால ரொம்ப ஆர்பிஎம் 2000 கீழே மேக்ஸிமம் 2.5க்கு மேலே போனதில்லை. அதனால் இப்போதைக்கு மைலேஜ் நான் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் ஓட்டிட்டு உங்களுக்கு நான் மைலேஜ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏபி ட்ரிப் மீட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, இது ஓன் போட்டு இருக்குது. மேபி சிம்பிளாக இருக்கா என்னன்னு தெரியல. இன்னும் டீட்டெயிலாக நான் பார்க்கும்போது நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஈக்கோ. ஒவ்வொரு தடவை நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணும்போது எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இல்லை அதிகமாக போகிறோமா ரெவ் பண்ணுறோமா அது தெரியறதுக்கு ஈக்கோ மோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிஎம். முன்னாடி இருந்த C3யில் ஆர்பிஎம் கிடையாதுன்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணதால பிராண்ட் தே ஹேவ் லிசன் அண்ட் ஃபைனலி தே ஹேவ் கிவன் திஸ். நான் ஆர்பிஎம் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. மியூசிக் வந்து வெரி சிம்பிளஸ்ட் மியூசிக்குங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டு மியூசிக்னு சொல்லுவேன். அண்ட் டச்சும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு லேகிங் இருக்காது. எந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் மோஸ்ட்லி எனக்கு லேக் இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். டாட்டாவாக இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும், ஆல்வேஸ் லேக் இருக்கும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸில். நம்மளுக்கு ஒரு லேகும் இதில் கிடைக்காது. அண்ட் சவுண்ட் மியூசிக்கும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நான் சவுண்ட் கனெக்ட் செய்துட்டு அப்புறம் செப்பரேட் ஆகிட்டு நான் போடுறேன் மியூசிக் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபுல் ஆட்டோமேட்டிக். இந்த ஏசியை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த ஏசி இது வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூ கேன் see that. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண கார்லேயே திஸ் இஸ் த பெஸ்ட் ஏசின்னு சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, மோஸ்ட்லி நம்ம ஏசி 18 போகிறது பார்த்துருக்கோம், 16 கூட போகிறது பார்த்துருக்கோம். எங்கேயாவது நீங்கள் 14 போய் பார்த்துருக்கீங்களா? இருக்காது. அண்ட் 14 மட்டும் கிடையாது, 14க்கு இன்னும் கீழவும் போகும். தட் இஸ் லோ. ஃபேனோட இன்சைடில் நம்ம காட்டிங்க. We have one more left side inside, right side inside. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் ஏசி கம் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் ஃபேன் நாய்ஸ் கம்மி பண்ணிட்டேன்னா ஸோ தட் வீ கேன் ஹியர். டேஷ்போர்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். போரிங்காக இருக்காது, இல்லை பிளாக் இன்டீரியர்ஸ் இருக்காது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 12 வோல்ட் இன்லெட் ஒன்று இருக்குது. அசார்ட் லைட். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. சிம்பிளானா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. டைரெக்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யூ கேன் யூஸ் இட். ஃபுல்லாக ஒரு யூரோப்பியன் டச் அவங்க குவாலிட்டியில் இல்லைனாலும் பட் ஃபீல் திஸ் இஸ் பெட்டர். மற்ற பிராண்ட் மாதிரி அங்கங்கே குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஐ ஃபெல்ட் குவாலிட்டி எவ்ரிவே. பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் அண்ட் கொடுக்குற மெட்டீரியலாக இருக்கட்டும், இட்ஸ் குட் குவாலிட்டி. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், போனட் தெரியுதா? அண்ட் கிளியராக ஜட்ஜ் பண்ண முடியும். கார் எதனா எவ்வளோ தூரம் டச் பண்ண முடியுது நம்மளால் பார்க்க முடியுதா, எக்ஸாக்டாக பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த காரில் வந்து ரைட் குவாலிட்டி ஹைட்டில் இருக்கிறதுனால எல்லாமே விசிபிளாக அவ்வளோ கிளியராக இருக்கும். ஒரு குழப்பம் இல்லை. 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்னா சைஸை பொறுத்து. நல்ல பல்கான ஆளுங்க உட்காரணுன்னா பேக் சைடில் கொஞ்சம் கம்ப்ரமைஸ்டாக இருக்கும், டைட்டாக உட்கார மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் ஆளுங்க உட்காரணுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக இப்போ பவுட் போகலாம். இல்லை அரௌண்ட் 350 லிட்டர்னு நினைக்கிறேன். போதுமான அளவு இருக்குது. மோஸ்ட்லி நான் இதை 2 பேருக்கு தான் இந்த கார் யூஸ் பண்ணுவேன். ஸோ எங்களுக்கு என்னோடய ஒய்ஃப்க்கும் யூஸ் பண்ணுற லக்கேஜ் போதுமான அளவு இருக்குது. அண்ட் இந்த மேட்டும் எக்ஸ்ட்ரா போட்டது. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபஸ்ட் வீடியோவே இவ்வளோ லென்த்து போவோம் நான் நினைக்கிறேன். அண்ட் மெயினான ஒரு விஷயம், இந்த மெயினாக கார் வாங்குகிற மெயின் திங் எதுக்கு? ரைடுக்காக தான். ஒரு ஏலேருந்து ஒரு பிக்கு நம்ம போகும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்றப்போ அந்த ஒரு அந்த பர்பஸ் தான் காரோட மெயின் பர்பஸே. ஸோ இப்போதைக்கு என்னால் இதை போயிட்டு ரைட் குவாலிட்டி எடுக்க முடியல. இந்த வீடியோ இதோட நிறுத்துகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ ரைட் குவாலிட்டிக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக போடுறேன்.
அகெயின் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன், நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு இம்ப்ரூவ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கடைசி வரைக்கும் பொறுமையாக என் கூட பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் குவாலிட்டி பற்றி வீடியோ போடுறேன். பாய்.